ரெக்கார்ட் போட்டிருக்கேன். அது மறுபடியும் வேணா சொல்லவா? ஓகே ப்ரோ, அது ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிருங்க அப்படியே. ஸோ அதான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஃபிகரேஷன் வந்துட்டு சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இது வந்துட்டு ஒன் டைம் கான்ஃபிகரேஷனு. ஸோ ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது என்னன்னா நமக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ் வந்துட்டு மல்டிபிள் கேட்டகரிஸோ லொக்கேஷனோ இந்த ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ண முடியாது. லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு 10 அசட் புக் இருக்குன்னா ஒவ்வொரு அசட் புக்குக்கும் என்னால் ஒவ்வொரு கேட்டகரி வச்சுக்க முடியுமா அப்படின்னா இந்த கேஸில் கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்துட்டு வச்சுக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு அசட் புக்குக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸோ இல்லாட்டி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸோ வந்துட்டு வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்துட்டு ஒன்றா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஜிஎல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎல் லெட்ஜர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பண்றோம். பட் வேற இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஸ் இருக்காது. ஸோ நம்ம ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இது எல்லாமே ஆரம்பிப்போம், நம்மளோட அசட் புக்கு கிரியேஷன் எல்லாமே. ஸோ அதனால இது வந்துட்டு உங்களுக்கு என்டர்பிரைஸ் ஆஸ் அ ஹோலுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இங்க நம்ம என்ன ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் காம்பினேஷன் டிஃபைன் பண்றோமோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஆஸ் அ ஹோல் ஒர்க் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டகரி மோஸ்ட்லி 2 இருக்கும். ஒன்று வந்துட்டு மேஜர் அண்ட் மைனர். ஸோ மேஜர்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அதாவது ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்துட்டு மேஜர்னு சொல்லுவோம். அதே இது டீட்டெயில்ஸ் ஆஃப் இட் லைக் தி டேபிள்லாம் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது மைனர் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் செக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. அதுக்கப்புறம் லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த அசெட் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆகி இருக்கு. லெட்ஸ் சே நமக்கு வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் வந்துட்டு நமக்கு நுங்கம்பாக்கத்துல இருக்கு. நுங்கம்பாக்கத்துல வந்துட்டு நமக்கு 4 ஃப்ளோர் இருக்கு. இந்த 4 ஃப்ளோர்ல இந்த அசெட் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இந்த செகண்ட் ஃப்ளோர்லயே நமக்கு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா லெட்ஸ் சே இந்த அசெட் வந்துட்டு ஃபைனான்ஸ் டீம்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம டிஃபைன் பண்றது கண்ட்ரி சொல்லுவோம், ஸ்டேட் சொல்லுவோம், சிட்டி, அதுக்கப்புறம் பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த அசெட் வந்துட்டு இந்த ஃப்ளோர்ல இந்த பர்டிகுலர் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அசெட் எல்லாமே ட்ராக் பண்ணிப்போம். ஸோ இந்த லொகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம அசெட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நடக்கும். ஸோ கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு இந்த அசெட் வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இங்கே வரும். ஸோ அப்படி அசெட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்துட்டு பேஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நமக்கு அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஸோ அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு அசெட் நம்பரிங். ஸோ அசெட் நம்பரிங் வந்துட்டு இதில் 1,00,000லேருந்து 3,40,000லேருந்து போகுது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் பேசிக்காக லெகசி சிஸ்டம் பார்த்தீங்கனாலே அந்த அசெட் கவுண்ட் வந்துட்டு எவ்வளோ வருங்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் நம்பர் எண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னா நம்மளால 2,40,000 அசெட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியுன்றது தான். ஓகே. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுக்கு நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் இருக்கும். ஸோ செட்டப்பில் இருந்துட்டு நமக்கு ஃபினான்ஷியல்ஸு. ஸோ ஃபினான்ஷியலில் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு கீ. ஸோ நமக்கு இது ஒரு காமன் கான்ஃபிகரேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா அப்ளிகேஷனுக்குமே இருக்கும். அசெட்டு ஜிஎல் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த 3 பார்ப்போம். அசெட் கீ, கேட்டகரி, அப்புறம் லொகேஷனு. ஸோ அசெட் கீ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரெக்குவயர்மெண்ட் எதுவும் அச்சீவ் பண்ணல. ஒரே ஒரு செக்மெண்ட்டு அதில் அசெட் கீன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன லோட் பண்ணுறோமோ அது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டகரி இருக்கும்.
கேட்டகரி செகண்ட் ஒன் ஓகேங்களா. ஸோ சேம் இதுலயே பண்ணலாமா? கேட்டகரியும் இல்ல நமக்கு வந்துட்டு கேட்டகரி தனி இதா இருக்கும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள நமக்கு நெறைய ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் இருக்கும். பட் ஸ்டில் இதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் டைட்டில்ஸ்ல மாறும். அப்ளிகேஷன் சேமு. பட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் டைட்டில் வேற. ஓகே இப்போ அசெட்ன்னு போட்டீங்கன்னா, அசெட்லயே வந்துட்டு நமக்கு இது வரும். கீ வரும், இது கேட்டகரி வரும், லொகேஷன் வரும். ஸோ 3 வந்துட்டு டிஃபரெண்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஓகே அதனால தான் வந்துட்டு நமக்கு ஒரே இதுல பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுலேருந்து செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 செக்மெண்ட் இருக்கும். அதான் நம்ம சொன்ன மாதிரி மேஜர் 1, மைனர் 1. ஸோ அந்த அசெட்டோட கிளாசிஃபிகேஷன் பேசிக்கா இதுல குடுத்துரும். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா, நம்ம செக்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிடுவோம். செக்மெண்ட், வேல்யூ செட் எல்லாம் குடுத்துருவோம். ஸோ வேல்யூஸ் வந்துட்டு இந்த வேல்யூ செட்டுக்கு நம்ம லோட் பண்ணிடுவோம். வேல்யூ செட்டப் நம்ம மேண்டேட்டரியா இதே வந்துருமா இல்ல நம்ம மாத்தணுமா உள்ள? இல்ல நம்ம தான் கிரியேட் பண்ணோம் இது. ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இதுல போயிட்டு நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் ஓ வந்து வேல்யூ செட் நம்ம உள்ள கிரியேட் பண்ணோம். ஓகே. ஆமா. இது வந்துட்டு விஷன் இன்ஸ்டன்ஸ்ங்கறான நமக்கு பை டிஃபால்ட் இருக்கு. பட் இது வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் ஆக்சுவலா. அதுதான். ஸோ வேல்யூ செட் டெஃபினேஷன் நமக்கு நார்மல் இதுதான். அதே கான்ஃபிகரேஷன் தான். இந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலிடேஷன் மட்டும் மாறும். எப்படின்னா, அதே கான்ஃபிகரேஷன் தான் குடுப்போம். நான் ஹைரார்க்கியல் கேரக்டர் இது எல்லாமே. இதுல பார்த்தீங்கன்னா, வேலிடேஷன்ல வந்துட்டு இது இண்டிபெண்டன்ட்ன்னு குடுத்துருவோம் மேஜர. அதே இது மைனர பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம டிபெண்டன்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்துருவோம். ஓகே. ஸோ எதுக்காக வந்துட்டு இத டிபெண்டன்ட்ன்னு குடுக்குறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மேஜர் கேட்டகரி, மைனர் கேட்டகரி வந்துட்டு ஒர்க் ஆகணுங்கிறனால. இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு. ஃபர்னிச்சர் கீழ டேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் சேர் இருக்கும். இந்த மாரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அகைன் எனக்கு வந்துட்டு இது எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் ஐட்டம் இருக்கும். ஸோ அது கீழ எனக்கு டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, அப்புறம் அதர் ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபர்னிச்சர் சூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னால டேபிள் அண்ட் சேர் மட்டும் தான் பார்க்க முடியணும். ஸோ அந்த பர்ப்பஸுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, டிபெண்டன்ட்ன்னு சொல்றோம். ஸோ நான் மேஜர் கேட்டகரி என்ன செலக்ட் பண்றேனோ, அத பேஸ் பண்ணி எனக்கு மைனர் கேட்டகரி வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ அதுதான் பர்ப்பஸ். ஓகே. இது வந்து ஒன்லி ஃபார் மேஜர் அண்ட் மைனர் கேட்டகரிஸ் செட் பண்றது நம்மளோட வேல்யூ. இப்போ ஒவ்வொரு அசெட் வரும்போது நம்மளா வந்து இதுல எடுத்து இது மேஜரா மைனரா என்ன மாதிரி அசெட் இதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் கொடுத்துடணும். ஆமா. அதோட வந்துட்டு ஆக்சுவலா அதோட ட்ராக்கேஷன்லாம் இதுல இருக்கும். கிளாசிஃபிகேஷனோட வேலிடேஷன்ஸ்லாம் இதுல கொடுத்துருவோம். கிளாசிஃபிகேஷனோட வேல்யூஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தனியா ஆட் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ சிமிலர்லி நமக்கு வந்துட்டு லொகேஷனும் இருக்கும். ஸோ லொகேஷன் செக்மெண்ட் எடுத்தீங்கனாலும் நமக்கு கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பில்டிங்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பேஸ்ட் ஆன் கண்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட் வரணும். இல்ல பேஸ்ட் ஆன் ஸ்டேட் வந்துட்டு சிட்டி வரணும் அப்படின்னா, அது வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். அது பாசிபிலிட்டி இருக்கு. பட் இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆமா. இது வந்து இண்டிபெண்டன்ட் தான் குடுத்துருப்பாங்க. பட் அத பேஸ் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, டிரைவ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்தியால எல்லா ஸ்டேட்லயும் நம்மளுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு 2 பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லாத்துக்கான அசெட்டும் நம்ம ஹெட் ஆபீஸ்ல தான் வச்சுப்போம். ஓகே. ஹெட் ஆபீஸ்ல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் 2 வந்து இந்த ட்ராக் வச்சிருப்பாங்க. அசெட் எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்க, என்னென்னலாம் இது பண்ணிருக்காங்கன்றத நம்ம ட்ராக் வச்சுப்போம். ஸோ டோட்டல் இப்போ எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு வாங்கணும்,
பிஓ எல்லாம் இத்தனைக்கும் எல்லா டீடைல்ஸும் நம்ம இதுல கொண்டு வரலாமா? ஆமா, எல்லாமே கொண்டு வரலாம். ஓகே. ஸோ அதுதான். இப்போ நமக்கு பிஓவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம். பிஓவும் இருந்ததுன்னா, அந்த பிஓ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம எடுத்து வரலாம். ஸோ ஓகே. இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ஏபிலேருந்து ஒரு ம். இன்வாய்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த இன்வாய்ஸ் ம். கிரியேஷன் வந்துட்டு ம். நமக்கு எப்படி டிட்டர்மைன் பண்றோம்? இது வந்துட்டு நமக்கு அசெட் பர்ச்சேஸ், இது வந்துட்டு நமக்கு நார்மல் பர்ச்சேஸ், இது வந்துட்டு ஓகே. எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம இதுல பார்ப்போம். நம்ம ஓகே. இது பார்த்ததுக்கப்புறம், இது ஓகே. நார்மல் கான்ஃபிகரேஷன் பார்த்ததுக்கப்புறம், நம்ம அந்த டிரான்சாக்ஷன்லாம் போட்டு பார்க்கும்போது நம்ம அது பார்ப்போம். ஸோ அது வந்துட்டு நீங்க கிளியரா கிளாசிஃபை பண்ணிடலாம். ஸோ ம். நமக்கு ஒன்ஸ் இதுல இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ம். இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அதுல ம். உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பரு எல்லாமே இருக்கும். ட்ராக்கிங் ம். நம்பரு எல்லாமே இருக்கும் இதுல. ம். ஸோ அதுதான். அது பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர்ஸு. ம். இதுல ஃபிக்ஸட் அசெட்ல பெருசா எதுவும் இல்லையா ப்ரோ? ஒன்லி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு, செக்மெண்ட்ஸ் இதுதான் இருக்குமா? இல்ல இதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் ஆ. நமக்கு ஒரு சில இது கேலண்டரு, ப்ரோரேட் கன்வென்ஷனு, ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. ஓகே. இது எல்லாம் இருக்கு. பார்ப்போம் ஒண்ணொண்ணு. ஓகே. பட் ஓகே. கம்பேர் டு அதர் மாடியூல்ஸ் உங்களுக்கு இதுல ரொம்ப கம்மி ஆக்சுவலா. ஓகே. கான்ஃபிகரேஷன் நெக்ஸ்ட் பார்ட். வேல்யூஸ் பார்க்கணுமா? எப்படிங்க? ஆமா வேல்யூஸ் 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 பார்க்கணும். ஓகே. நம்ம வேல்யூஸ் அது தெரிஞ்சது தான். பட் ஸ்டில் நான் அப்படியே காட்டிடுறேன் ஒரு தடவை. ம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது வந்துட்டு மேஜரு. ஓகே. மேஜர்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் மேஜர் நமக்கு. ம். ஓகேங்களா? ஸோ இதுல வச்சுட்டு நீங்க டவுன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனரும் வந்துடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு நமக்கு தெரியும். எது மேஜரு, எது மைனருங்கிற மாதிரி. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா மேஜர் வந்துட்டு இன்டான்ஜிபிள் அசெட்டு. ஓகே. அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு இந்த மைனர் அசெட்ஸ். ஐ மீன் மைனர் கேட்டகரிஸ். ஓகே. பில்டிங் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூசுவலா இதுல வராது. இது விஷன்ங்கிறனால அவங்க ஐ மீன் யூஸ் பண்றவங்க ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசுவலா ஓகே. இன்டான்ஜிபிள்ல உங்களுக்கு பில்டிங்ல வராது. பில்டிங் வந்துட்டு லேண்ட் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மேஜர் கேட்டகரி இருக்கும். ஸோ ம். அதுல வந்துடும் நமக்கு இது எல்லாமே. ஓகே. ஸோ அதுதான் நம்ம வேல்யூஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதே மாதிரி தான் நமக்கு அதர் செக்மெண்ட் வேல்யூஸும் லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு சிமிலர் டு இதுதான் ஜிஎல் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஜிஎல்ல வந்துட்டு ம். கம்பெனி அக்கௌண்ட் எல்லாம் லோட் பண்ணோம் இல்லையா? அதே ப்ராசஸ் தான். ஆமா. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சது நமக்கு சிஸ்டம் கண்ட்ரோல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் லோட் பண்ணிட்டோம். வேல்யூஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்களா? லொக்கேஷன், அசெட் கீ, கேட்டகரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்னன்னா லொக்கேஷனில் போயிட்டு நம்ம இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு இப்போ அசெட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு காட்டும். இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது வேல்யூஸ் கூட அதில் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் வந்துட்டு நீங்க அசெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூஸ் காட்டாது. ஏன்னா இதுல ஆட் பண்ணீங்கன்னா தான் அதுல வரும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்கும். நம்ம கேலண்டர் இருக்கும். ஸோ கேலண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபிஸ்கல் கேலண்டரு, இன்னொன்று வந்துட்டு டிப்ரிசியேஷன் கேலண்டரு, இன்னொன்று வந்துட்டு ப்ரோரேட் கன்வென்ஷன். ஸோ ப்ரோரேட் கன்வென்ஷன் லாஸ்ட்ல பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் கேலண்டர். ஸோ ஃபிஸ்கல் கேலண்டர்னா உங்களுக்கு சிம்பிள் இயர்லி இது மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இயர்லி எவ்வளவு டெப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு அந்த மாதிரியா? ஆமா 17 டு இல்ல இது வந்துட்டு ஃபிஸ்கல் கேலண்டர்னா ஒரு இயர் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுங்கிறது வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். அதுதான். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் கொடுத்துருக்கோம். ஸோ சிமிலர்லி 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம் நம்ம 2020 வரைக்கும். ஓகே. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மிட் இயர் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவேன். ஸோ மிட் இயர் வந்துட்டு அக்டோபரில் வரும். ஓகே.
ஸோ அவ்வளோதான் நமக்கு ஃபிஸ்கல் கேலண்டர், இது சிம்பிள். இது என்ன அவ்வளோ, இதை என்ன பண்ணுவோம் இதுல, அவ்வளோதானா என்ன இது இல்லை, இது ஆக்சுவலா? அப்படின்னா ஒரு இயர் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ எண்ட் ஆகுதுங்கிறத கொடுத்துருவோம். அவ்வளோதானா? ஓகே. ஆமா, இது அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ரிசியேஷன் கேலண்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் வேஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலண்டர் நேம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இது கொடுத்துருவீங்க ஃபிஸ்கல் இயர். இதுக்கு முன்னாடி உள்ள கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஓகே. லெட்ஸ் சே வந்துட்டு நம்ம 10 பீரியட் கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு 10 பெர் இது எடுத்துக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம 12 கொடுத்துருக்கறனால சிஸ்டம் வந்துட்டு 12 எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 12 ஜான்வரிக்கு ஒன்று. ஸோ ஜான்வரி பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ எண்ட் ஆகுது, ஸோ இதை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நமக்கு டிப்ரிசியேஷன் கேலண்டர். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன் இருக்கும். இது வெறும் கேலண்டர் செட் பண்றது தான் இது. ஆமா, இது கேலண்டர் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்துட்டு நமக்கு மெயின். ஸோ இன்னவே இப்போ நம்ம ஒரு அசட் வாங்குறோம். ஒரு அசட் வந்துட்டு 1st ஆஃப் ஜனவரி வாங்குறோம். ஸோ இந்த அசட் லெட்ஸே வந்துட்டு மார்ச் மந்த்ல நம்ம ரிட்டையர் பண்றோம் அப்படின்னா நம்ம அசட் ஆட் பண்ணும்போது எப்படி டிப்ரிசியேஷன் ஒர்க் ஆகணும், அசட் ரிட்டையர் ஆகிறப்போ எப்படி டிப்ரிசியேஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ப்ரோரேட் கன்வென்ஷன்ல தான் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இதை வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்டோட இது எல்லாமே கால்குலேட் ஆகும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் நீங்க பண்றப்போ ஸோ ரிட்டையர்மெண்ட்ல வந்துட்டு நமக்கு 2 வேஸ் ஆஃப் இருக்கு. ஸோ என்னன்னா ஒன்று வந்துட்டு நமக்கு அசட் லைஃப் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 1 lakhக்கு ஒரு அசட் வாங்குறோம்னு வைங்களேன், இயர்லி வந்துட்டு 10,000 கொடுக்குறோம். 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு போட்டு விட்டோம். ஸோ 10 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை ரிட்டையர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளோட மார்க்கெட் காஸ்ட் வந்துட்டு 0 ஆயிடும். இது டிப்ரிசியேஷன் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நமக்கு 0 ஆயிடும். ஸோ இதுக்கு மேலே யூஸ் பண்ணவும் முடியாது, உங்களால் இது மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அந்த கேஸ்ல என்ன பண்ணிடுவோம்னா நம்ம ஸ்கிராப்பா தூக்கி போட்டுருவோம், இல்லாட்டி ஸ்கிராப்ல தூக்கி இது பண்ணிடுவோம், டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் அசட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நார்மல் ப்ராசஸ். ஸோ இன்னொரு அசட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லெட்ஸே ஒரு மெஷின் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கின மிஷின் வந்துட்டு மேபி லைஃப் ஆஃப் அசட் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் இட் இருக்கு. அதாவது 10 வருஷம் கால்குலேட் பண்ணியிருக்கோம், 5 வருஷம் தான் போயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ இப்போ விற்றோம் அப்படின்னா இது பெஸ்ட் ரேட்டுங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன்ல ஒரு அனாலிசிஸ் போட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் பேசிக்கா ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணும். ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸுக்கும் இதுக்கும் வெதர் இட் இஸ் அ ப்ராஃபிட் டு தி கம்பெனி ஆர் லாஸ் டு தி கம்பெனி. பட் இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ போத் தி ஸ்கிராப்புக்கும் ஜென்ரேட் ஆகும், மிட் ஆஃப் தி இயர் நம்ம சேல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குமே வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இப்போ டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்துட்டு எப்படி கால்குலேட் ஆகணுங்கிறது வந்துட்டு நம்ம இதில் தான் டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு நமக்கு ரிட்டையர்மெண்ட் கேலண்டர், இல்லாட்டி பேஸ்ட் ஆன் இந்த பர்டிகுலர் கேலண்டர் தான் வந்துட்டு நமக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் கன்வென்ஷன் எல்லாமே வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த். ஸோ கரண்ட் மந்த்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க அசட் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரியில் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஜனவரியில வந்துட்டு நமக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும். கரண்ட் மந்த் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. கரண்ட் மந்த் எடுத்துக்கணும்னா கரண்ட் இயர் எடுத்துக்கணும். இல்ல கரண்ட் இயர் இல்ல, கரண்ட் மந்த் இல்லாட்டி கரண்ட் பீரியட். ஓகே, கரண்ட் பீரியட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் பீரியட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட கேஸ் என்னன்னா 1st ஆஃப் ஜனவரி வந்துட்டு அதை வாங்குறோம், 31st ஆஃப் இது இல்லாட்டி 10th ஆஃப் மார்ச் வந்துட்டு இதை நம்ம செல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல என்னன்னா ஸோ இப்போ நம்ம கரண்ட் மந்த் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டு டிப்ரிசியேஷன் ரன் ஆகும், அதாவது ஜனவரிக்கு ரன் ஆகும். ஓகே. அதே இது நம்ம அந்த 10th ஆஃப் மார்ச் வந்துட்டு செல் பண்றோம் பாத்தீங்களா, அப்படி செல் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு இது இருக்காது, இது டிப்ரிசியேஷன் ரன் ஆகாது. ஓகேங்களா? நமக்கு கால்குலேட் கெயின் ஆர் லாஸ் இதெல்லாம் ரன் ஆகும், பட்
டிப்ரிசியேஷன் வந்துட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த அந்த பட் கரண்ட் ஆனா ரேட் இப்போ ஜனவரி ஃப்ரம் டேட் டு ஜான் 2018 டு 31 ஜான் 2018 இருக்கு இதுல இருந்து நம்ம ஆட் பண்றோம், அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துருமா ஆட்டோமேட்டிக்கா? எது டிப்ரிசியேஷன் சொல்றீங்களா? டிப்ரிசியேஷன் அவன் டிப்ரிசியேஷன் சிஸ்டம் தான் கால்குலேட் பண்ணும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அது பேஸ்ட் ஆன் இதுதான் டேஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதை கால்குலேட் பண்ணிடும். ஓகே ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு கரண்ட் பீரியடு. ஸோ கரண்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அசட் ஆட் பண்ணும்போது நமக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும். பட் வேற ரிட்டையர் பண்ணும்போது நமக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகாது, அதாவது லாஸ்ட் மந்த் அப்போ. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு ஃபாலோயிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபாலோயிங் பீரியட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும் பேசிக்காக உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸாக ஒர்க் ஆகும். அசட் வந்துட்டு நீங்கள் ஜனவரியில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, லெட்ஸே 10th ஆஃப் ஜனவரி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்துட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகாது. அதே இது ரிட்டையர் பண்ணும்போது மார்ச் மந்த்துக்கு டிப்ரிசியேஷன் வந்துட்டு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஃபாலோயிங் மெத்தடோட ரூலு. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோரேட்டு, இது வந்துட்டு ஃபாலோயிங் மெத்தடு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்த், ஸோ லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் விச் மீன்ஸ் இது வந்துட்டு நமக்கு ஃபாலோயிங் மந்த். ஸோ இதே இது நமக்கு கரண்ட் மந்த் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுப்போம், ஃபர்ஸ்ட் ஜான் ப்ரோரேட் டேட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதுலேயே இன்னொன்று இருக்கு, அது வந்துட்டு நமக்கு மிட் மந்த்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மிட் மந்த்னா என்னன்னு போடுவோம்னா 15th ஆஃப் ஜனவரி 15th ஆஃப் ஃபெப்ரவரி போடுவோம். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மிட் மந்த்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அசட் ஆட் பண்ணுறப்போ ஜனவரி. ஸோ இதில் வந்துட்டு ஹாஃப் டிப்ரிசியேஷன் வந்துட்டு கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் ஃபெப்ரவரியில் வந்துட்டு ஃபுல் டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும், ஏன்னா அது நார்மல் பீரியட் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கு மார்ச் பீரியட். ஸோ மார்ச்ல வந்துட்டு நம்ம ரிட்டையர் பண்றோம் இந்த பர்டிகுலர் அசட்டை. ஸோ இது நம்ம ரிட்டையர் பண்றப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு அகைன் ஹாஃப் தி டிப்ரிசியேஷன் தான் கால்குலேட் ஆகும். ஏன்னா மிட் மந்த்னா ஒரு ஹாஃப் வந்துட்டு அசட் ஆட் பண்றப்பையும் ரெண்டாவது ஹாஃப் வந்துட்டு அசட் ரிட்டையர் பண்றப்போ போகும். இப்போ மிடில்ல இருந்துச்சுன்னா எப்படி ப்ரோ கால்குலேட் ஆகும்? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மார்ச்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல வந்து கொஞ்சம் பீரியட் வந்து கொஞ்சம் ஃபர்தரா எடுத்துக்கிச்சு. ஓகே. அப்பனா அந்த 3 மாசத்துக்கு டிப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணும்? 3 மாசம் எடுத்துச்சுன்னா எது சொல்றீங்க? இல்ல ப்ரோ, இப்போ பிப்ரவரில இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் இருக்கு. பிப்ரவரி 20 இப்போ இது வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்படி வராதா? இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன வந்துருச்சுன்னு கேக்குறீங்க? கம்ப்ளீஷன் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் வந்து டிப்ரிசியேஷன் இருக்குன்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், கரெக்ட்டா? ஆமா. இப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றது இல்ல, அது முன்னாடியே வந்து நம்ம ரீசேல் பண்ண போறோம்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ அந்த கால்குலேஷன் எப்படி இந்த இயர்ல கொண்டு வருவீங்க? அதாவது போன இயரோட டிப்ரிசியேஷன் உங்களுக்கு இந்த இயருக்கு வேணும்னு சொல்றீங்களா? ஆமா. இல்ல அது உங்களுக்கு நார்மல் ப்ராசஸ் தானே. இப்போ நீங்க இப்போ லெட்ஸ் சே எனக்கு அசெட் காஸ்ட் வந்துட்டு 10,000. ஸோ இந்த 10,000 பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நான் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணும்போது லெட்ஸ் சே எனக்கு டிப்ரிசியேஷன் காஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வச்சிருக்கேன் நான், 1000 டிடக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் மார்ச் பீரியட்ல எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு நெட் புக் வேல்யூ, அதாவது இந்த பர்டிகுலர் அசட்டோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 7,000 தான் காட்டும். ஏன்னா நான் ஆல்ரெடி டிடக்ட் பண்ணிட்டேன். இது ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா இந்த டிப்ரிசியேஷன் வந்துட்டு எப்படி பார்க்கறதுன்னு கேட்குறீங்க. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு 2 இருக்கு. ஒன்று வந்துட்டு ஒய்டிடி டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்கு, அதே மாதிரி அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுல ஒய்டிடி டிப்ரிசியேஷன்னா உங்களுக்கு இயர் டு டேட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் அசட்டுக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லும். இதே இது அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன்னா லெட்ஸ் சே நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் சிஸ்டம் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்குங்கிறத வந்துட்டு எடுத்து அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு சிஸ்டம் காட்டும். ஓகே ஓகே ஓகே.
இதுதானா இல்ல உங்களுக்கு கொஸ்டின் வேற அக்குமுலேட்டட் இருக்கா? டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு காட்டுமா டிஃப்ரெண்டா? எப்படி புரியல? அக்குமுலேட்டட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அது கிளாசிஃபை ஆகுமா? இல்ல இப்போ ஒரு நிமிஷம் நான் ஜஸ்ட் எக்ஸல்ல ஒரு 2 minutes மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதான் ப்ரோ லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அசட் நம்பர் வந்துட்டு 2837. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு லெட்ஸ் சே லேப்டாப் ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு அசட் டேட் பிளேஸ்ட் இன் சர்வீஸ். ஸோ இது வந்துட்டு நமக்கு 1st of January. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே லைஃப் ஆஃப் தி அசட். ஓகே. ஸோ லைஃப் ஆஃப் அசட் வந்துட்டு நமக்கு ஒரு 10 years போட்டுப்போம். ஓகே. ஓகேங்களா 10 years. அசட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 lakh. ஓகே. ஸோ இதில் டிப்ரிசியேஷன் மெத்தட் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு. ஸோ ஒரே டிப்ரிசியேஷன் அமௌண்ட் தான் வந்துட்டு எல்லா மந்த்துக்குமே வரும். ஓகேங்களா. ஸோ பர்சன்ட் வந்துட்டு லெட்ஸ் சே இயர்லி 10% இயர்லி. ஸோ இயர்லி 10%னா 1000. ஸோ 1000 டிவைடட் பை நமக்கு 12 வரும். ஸோ நமக்கு 83.3 தான் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு உள்ள டிப்ரிசியேஷன். ஓகே. ஸோ இதே இது நம்ம ஒய்டிடி எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு ஒய்டிடி 1000 இருக்கும். ஓகே. அதே இது அக்குமுலேட்டட் எடுக்கிறோம் அப்படின்னா இல்லை இப்போ இது வந்துட்டு நமக்கு 10 years. இது வந்துட்டு லெட்ஸ் சே 20 இல்லாட்டி இது அசட் பர்ச்சேஸ் டேட் வந்துட்டு நான் கொஞ்சம் பேக் டேட்டடாக போட்டுக்கிறேன். ஒரு 15th வரைக்கும் போட்டுறேன். ஸோ 15th வந்துட்டு இந்த அசட் வாங்கிட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்துட்டு 2020ல. ஓகே. ஸோ 2020 January 1st 2020 வந்துட்டு பார்க்குறோம். ஸோ 1st Jan 2020 பார்க்குறப்போ நமக்கு அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5000 இருக்கும். ஓகே. ஏன் வந்துட்டு நமக்கு 5000 வருது அப்படின்னா நமக்கு டோட்டல் இயர்ஸ் வந்துட்டு 10 years. ஸோ ஒவ்வொரு இயரும் வந்துட்டு 1000 டிப்ரிஷியேட் ஆகிதே வருதுன்னு வைங்களேன். ஸோ
ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 5,000ல இருக்கும். 5,000 அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்துட்டு 1 lakhல வந்துட்டு 10,000 எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது 5,000 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இல்ல ஒரு நிமிஷம், ஒரிஜினல் காஸ்ட் இதுதான். ஸோ இதுல 5,000 டிடக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 95,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இது ஆக்சுவல் நெட் புக் வேல்யூ. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 2 திங்ஸ் இருக்குது, ஒரிஜினல் காஸ்ட்டு, கரண்ட் காஸ்ட்டு. ஸோ லெட்ஸே இப்போ நான் ஒரிஜினல் காஸ்ட் வந்துட்டு 1 lakh வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பை மிஸ்டேக் வந்துட்டு யூசர் என்ட்ரு பண்ணிட்டாரு, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன், காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ இந்த காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்போ 1 lakhலேருந்து நான் ஒரு லெட்ஸே 10,000க்கு எடுத்துகிட்டு வரேன்னு வைங்களேன். அப்போ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி ரிமைனிங் டிப்ரிசியேஷன் எல்லாமே நாக் ஆஃப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிஸ்டம் வந்துட்டு கரண்ட் காஸ்ட் வந்துட்டு இவ்வளவுதான் சொல்லிட்டு மாத்திடும் 10,000க்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியா வந்துட்டு சிஸ்டம்ல விழும். ஓகேங்களா? ஸோ அது போக இதுல ஒரிஜினல் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் 1 lakh தான் இருக்கும். ஸோ கரண்ட் காஸ்ட் தான் மாறுமே தவிர ஒரிஜினல் காஸ்ட் நமக்கு மாறாது. ஸோ பேஸ்ட் ஆன் தி டிப்ரிசியேஷன் கால்குலேஷன் இல்லாட்டி அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷனு அண்ட் தி கரண்ட் காஸ்ட் நமக்கு நெட் புக் வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இது ரிட்டையர் பண்ணும்போது நமக்கு இது எல்லாமே கால்குலேட் ஆகும். ஸோ லெட்ஸே நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம் ஒரு 50,000க்கு மேலே வந்துட்டு போகும் அப்படின்ட்டு. பட் நமக்கு இது லெஸ்ஸர் தென் போகுது அப்படின்னா நம்ம கால்குலேட் கெயின் ஆர் லாஸ் ரிப்போர்ட் ரன் பண்ணோம்னா அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கேஸில் இப்போ நான் லெட்ஸே அதுதான் இந்த 2020ல வந்துட்டு நான் இந்த அசட் சேல் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு. ஒன்று வந்துட்டு கரண்ட் பீரியடு, இன்னொன்று வந்துட்டு ஃபாலோயிங் பீரியடு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு மிட் பீரியட். ஓகே. ஸோ அதான் கரண்ட் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபுல் டிப்ரிசியேஷன். ஓகே. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியட் டிப்ரிசியேஷன். ஓகே. ஸோ இதுவும் ஃபுல்லாக ரன் ஆகும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பீரியட், அதாவது நம்ம அசட் எப்போ ஆட் பண்ணுறோமோ அந்த ஃபர்ஸ்ட் பீரியடு, அதுக்கப்புறம் அசட் எப்போ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதோட பீரியடு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியலாக இருக்கும் இந்த லாஸ்ட் கேஸில் மிட் பீரியடில். நான் கிட்ட இது ஆமாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேஸில் அசட் காஸ்ட் வந்துட்டு 10,000, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீரியட்ல கால்குலேட் பண்ண வேண்டியது வந்துட்டு 83. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 41.6 or 7 தான் வந்துட்டு நமக்கு கால்குலேட் ஆகும் ஃபர்ஸ்ட் பீரியட்ல. ஓகே. மிட்வே யூஸ் பண்ணுறதுனால. அதே இது ரிட்டையர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கால்குலேட் ஆகும். அகைன் 41.7 கால்குலேட் ஆகும். அதே இது எனக்கு ரிமைனிங் பீரியட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது February 15ல இருந்து எனக்கு இந்த டிசம்பர் 20 வரைக்கும், டிசம்பர் 19 வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு 83.3 வந்துட்டு பெர் பீரியட் கால்குலேட் ஆகும். ஓகே. ஃபெப்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள பிட்வீன் அந்த பிட்வீனுக்கு 83%. இல்லை 80% இல்லை, ஒவ்வொரு மந்த்துக்கும் 83 rupees வந்துட்டு கால்குலேட் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இதில் டிஃபைன் பண்ணும்போது சொல்லிட்டோம் ஒரு இயருக்கு வந்துட்டு 1,000 rupees வந்துட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1,000னா ஒரு மந்த்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 83.3 இருக்கும். ஓகே. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா,
இந்த பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 83 வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5000 வந்துட்டு டிப்ரிசியேஷனாக கால்குலேட் ஆயிருக்கும் சிஸ்டம். ஓகே ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஜனவரியில் சேல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5000 போக நமக்கு ஒரு 42 பாயிண்ட் வரும், 41.7. ஸோ விச் மீன்ஸ் டோட்டல் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 5000 42.7 41.7. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் டிப்ரிசியேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வந்துட்டு நமக்கு இந்த நெட் புக் வேல்யூ வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான். கிளியருங்களா? இப்போ ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன்ன்றது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் அசட் புக் வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் புக் கண்ட்ரோல்ஸில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 புக் இருக்குது. அதாவது டோட்டலாக 3 இருக்கும். பட் மேஜராக நம்ம பேசுகிறது 2 தான் பேசுவோம். ஸோ ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்ப்பரேட் புக்கு, இன்னொன்று வந்துட்டு டேக்ஸ் புக்கு. ஓகேங்களா? ஸோ கார்ப்பரேட் புக்னா என்னென்னா, கார்ப்பரேட் புக்கில் தான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ இது டேக்ஸ் புக் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்காக நம்ம வச்சுருப்போம். ஸோ கார்ப்பரேட் புக்கில் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு டேக்ஸ் புக்கில் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ப்ரோ கால் வந்துச்சு ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கலாக 2 புக் இருக்கும். ஒன்று வந்துட்டு கார்ப்பரேட் புக்கு, இன்னொன்று வந்துட்டு டேக்ஸ் புக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு கார்ப்பரேட் புக்கில் தான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ டேக்ஸ் புக் எதுக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட்டுக்கு. ஸோ இந்த கார்ப்பரேட் புக்கில் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம டேக்ஸ் புக்குக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஃபார் தி கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ். ஓகே. ஸோ அதுதான். ஸோ கார்ப்பரேட் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம புக் நேம் வந்துட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் பை டிஃபால்ட் வந்துட்டு அசோசியேட்டட் கார்ப்பரேட் புக் வந்துட்டு இந்த நேமே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ இந்த புக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இன்ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு டேட் இருக்கும். யூஸ்வலாக இதில் இன்ஆக்டிவ் டேட் இருக்காது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் பண்ணுற டிரான்சாக்ஷன் நம்ம வந்துட்டு பேசிக்காக ஜிஎல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் ஜிஎல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்துட்டு நமக்கு ஒரு லிங்க் இருக்கணும். அந்த லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெட்ஜர் நேம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு இதாகுது. ஸோ இதில் ஒரு செக் என்னன்னா நம்ம பேசிக்காக அந்த ஜிஎல்லோட பீரியடும் நம்மளோட அந்த அசட்டோட பீரியட் அந்த டிப்ரிசியேஷன் கேலண்டர் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சிமிலராக இருக்கணும். அது வந்துட்டு அவுட் ஆஃப் தி சிங்க் போச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் எரர் கொடுக்கும். ஏன்னா நமக்கு 2 கேலண்டரும் வேறுங்கிறனால. இது அந்த 2 இந்த எப்போ வாங்கணுமோ அந்த கேலண்டரையும் கரண்டா எந்த இருக்கோ அந்த கேலண்டரையும் புல் அவுட் பண்ணிடுவோம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வேலிடேட் பண்ணோம்னா நம்மளோட ஜிஎல்லோட பீரியட். ஸோ ஜிஎல்லோட பீரியட் பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே 1st ஆஃப் ஏப்ரல்ல இருந்து கொடுத்துருக்கோம். அதே இது இங்க பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே டிப்ரிசியேஷன் கேலண்டர் வந்துட்டு நம்ம ஜனவரில இருந்து கொடுத்துருக்கோம்னு வைங்களேன். ஸோ சிஸ்டம் வந்துட்டு அவுட் ஆஃப் தி சிங்க் போகும். சிஸ்டம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ அது வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் எரர்ல போய் முடியாது. ஓகே. ஸோ அதனால 2மே சிங்க்ல இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். அதாவது எஃப்ஐலேருந்து ஜிஎல்லுக்கு. ஓகேங்களா? அந்த லிங்க் வந்துட்டு நம்ம இதில் தான் கொடுப்போம் லெட்ஜர் நேம். ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அலோவ் போஸ்டிங் கொடுத்துரும். அலோவ் போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னா நம்மளால போஸ்ட் பண்ண முடியாது. அகைன் எரர்ல போய் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணால் அந்த கேலண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடுவோம். அந்த டிப்ரிசியேஷன் கேலண்டரு, ஃபிஸ்கல் கேலண்டரு, அதுக்கப்புறம் ப்ரோரேட் கேலண்டர் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, 3மே வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடும். ஓகே. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் இதுலயே வந்து கிளாசிஃபிகேஷன் கேலண்டர்ஸ், லெட்ஜர்ஸ், அக்கவுண்டிங் ரூல் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணுமா? ஆமா, இதுல லெட்ஜர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் கேலண்டர், ஃபிஸ்கல் கேலண்டர் இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஓகே. இல்ல அது இல்ல ப்ரோ, அது இல்ல. மேல இருக்குல்ல கேலண்டர், லெட்ஜர்ஸ், அக்கவுண்டிங் ரூல்ஸ், ஆமா அது நேச்சுரல் கொடுக்கணும். அக்கவுண்ட்ஸ். ஆமா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அது பார்ப்போம் நம்ம. ஓகே ப்ரோ. ஸோ அதான் அந்த 3 கேலண்டர் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்துட்டு கரண்ட் பீரியட் வந்துட்டு சிஸ்டம் சொல்லும். ஸோ இது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைட் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் வந்துட்டு உங்களுக்கு பீரியட் வைஸ் வேணுமா இல்லை டே வைஸ் வேணுமான்றது தான். ஸோ ஈவன்லின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மல் கால்குலேஷன். ஸோ பை டேஸ் கொடுத்தீங்கன்னா டே வைஸ் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் இஃப் ரிட்டையர்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ மொதல் இயர்லேயே வந்துட்டு நமக்கு இந்த அசட்டை வந்துட்டு ரிட்டையர் பண்ணுறோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் ரன் பண்ணுமான்னு சொல்லிட்டு இதில் கொடுப்போம். இதை எனேபிள் பண்ணீங்கன்னா டிப்ரிசியேஷன் ரன் ஆகும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் பண்ணீங்கனாலும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெட்ஜர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். அதாவது இதுதான் லெட்ஜரு, இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்ம இதில் டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரூல். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லலாம்னு வைங்களேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த கேபிட்டல் கெயின் த்ரெஷோல்டு இதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. ஸோ அது போக வந்துட்டு நம்ம குரூப் ஆஃப் அசட்ஸு, அதுக்கப்புறம் ரீவேல்யூஷனு, அதுக்கப்புறம் இந்த அசட் இது சேஞ்சஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலோவ் மாஸ் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். ஸோ மாஸ் சேஞ்சஸ்னால் இப்போ நமக்கு கேட்டகரியாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிள் வந்துட்டு நான் ஃபர்னிச்சர் கேட்டகரியில் போடுறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஆஃபீஸ் சப்ளைஸில் போட்டு விட்டேன். ஏன்னா எதர்வே பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் வந்துட்டு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணும் எது கீழே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மிஸ்கிளாசிஃபிகேஷனில் வந்தாலுமே ஈவன் தோ ஃபைனான்ஷியல் இம்பேக்ட் இல்லைனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹியூஜ் சேஞ்சஸாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 500 to 1000 அசட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்னொன்னா நம்ம போய் மேனுவலாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன கொடுப்போம்னா பேஸ்ட் ஆன் தி கேட்டகரி நம்ம வந்துட்டு இந்த சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த கேட்டகரி இருந்ததுன்னா இதை வந்துட்டு இதுக்கு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் கொடுப்போம். ஸோ அந்த பேராமீட்டரை வச்சு பேசிக்காக சிஸ்டம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அலோ மாஸ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தோம்னா இது வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோ காஸ்ட் சைன் சேஞ்சஸ். ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அசட் வந்துட்டு நெகட்டிவ்ல கூட போகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் அன்அலோகேட்டட் லைன் டைப்ஸ்ன்னு இருக்கும். அன்அலோகேட்டட் லைன் டைப்ஸ் தான் பேசிக்காக அதை அன்யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த லைனை வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இதை அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிக் பண்ணா அது அலோவ் ஆயிடும். ஆமாம், கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இது லெஜிஸ்லேட்டிவ், அதாவது லோக்கலைசேஷன் பேஸ்ட் இது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆட்டோமேட்டிக் மெர்ஜ் ஆஃப் பேயபிள் சோர்ஸ் இன்வாய்ஸஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேயபிள் சோர்ஸ் வந்துட்டு ஒன்றே இருக்குது அப்படின்னா சிஸ்டம் பை டிஃபால்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி அந்த சோர்ஸ் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு அசட்டாக க்ரியேட் பண்ணுமா, இல்லை வந்துட்டு நான் மேனுவலாக வந்துட்டு அதை பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணாது, நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமார்டைஸ்ட் சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் டு அசட் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ப்ரீவியஸ் பீரியட் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிடலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன். ஸோ ரீவேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ லெட்ஸ் சே அசட் காஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு 10,000 இருக்கு நம்ம வாங்குறப்போ. அதே இது மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகுது இப்போ. ஸோ மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது 11,000ஆகவும் ஆகலாம், 9,000ஆகவும் ஆகலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம பேசிக்காக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அலோவ் ரீவேல்யூஷன் வந்துட்டு நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அசட்டை ரீவேல்யூ பண்ண முடியாது. ஸோ அதே இது எனேபிள் பண்ணிட்டோம்னா ரீவேல்யூ பண்ணலாம். ஸோ ரீவேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷனுக்கு பண்ணலாம்,
அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசர்வ் அந்த டோட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீவேல்யூ ஃபுல்லி ரிசர்வ்ட் அசெட்ன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த லைஃப் இதெல்லாமே வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் பேசிக்கலா கால்குலேட் பண்ணும். ஸோ அதுதான் அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் மாதிரி ஒய்டிடி இதுக்கும் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு ரீவேல்யூஷன் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் டிப்ரிசியேஷன். குரூப் டிப்ரிசியேஷன்னா வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக அசட் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ லெட்ஸே ஃபர்னிச்சர் இருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஒரு குரூப்புக்குள்ள நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபார் அன் ஈஸியர் கன்வீனியன்ஸு. ஸோ அது வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு அசட் குரூப். ஸோ அதோட ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஐபி இருக்கும். சிஐபின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதாவது ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ்க்காக ஒரு பர்டிகுலர் அசட் வந்துட்டு பில்ட் பண்ணுது, அதாவது பில்டிங்கு. ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஐபி அசெட். அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட்டா முடிக்கல, பட் ஸ்டில் இது வந்துட்டு நமக்கு அசெட் விச் இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகேங்களா. ஸோ லெட்ஸே நம்ம வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு போடுறோம், ஆரக்கிளே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆரக்கிள் போடுறது வந்துட்டு நமக்கு எப்படி அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் முடிக்கிற வரைக்கும் நமக்கு இது சிஐபி அசெட். ஏன்னா சாஃப்ட்வேர் போட்டாலுமே சாஃப்ட்வேர் நமக்கு ஒரு அசெட். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சு நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இது பார்த்தீங்கன்னா இது என்னது ஆக்சுவல் ஃபினிஷ்ட் அசெட். ஸோ அதே இது இம்ப்ளிமெண்டேஷன் இன் ப்ராசஸ்ல இருக்கு, சொல்யூஷனிங் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு சிஐபி அசெட். ஓகே. விச் மீன்ஸ் அசெட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் நமக்கு ஒரு அசெட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம சிஐபி அசெட் சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் அக்கௌண்ட். ஸோ நேச்சுரல் அக்கௌண்ட்னா நம்ம அந்த அக்கௌண்ட் கோடெல்லாம் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ரிமூவல், ப்ரொசீட் ஆஃப் சேல் இதெல்லாம். ஸோ ப்ரொசீட் ஆஃப் சேல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசீவபிளில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மேனுவல் என்ட்ரி இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு வரும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் ரிமூவல்னா அந்த ரிமூவலுக்குள்ள காஸ்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் நெட் புக் வேல்யூ ரிட்டையர்மெண்ட் பண்றப்போ அது அந்த கெயின் ஆர் லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசர்வ் அது எல்லாமே அந்த பேசிக்காக நம்ம இருக்கிற அக்கௌண்ட் எல்லாம் வந்துட்டு இதில் டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நமக்கு புக் கண்ட்ரோல். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம்னா நம்மளோட அசட் புக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டகரி. ஸோ கேட்டகரி வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இதில் ஒன்று பார்த்த மாதிரி இருந்தது, அது என்னது ப்ரோ? அப்போ இல்லை அது வந்துட்டு நம்ம அதாவது இது வரைக்கும் 2 பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அசட் கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுக்குள்ள வேல்யூஸ் பார்த்தோம். ஸோ அங்கே ஆட் பண்ண பார்த்தீங்களா வேல்யூ, அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இதில் பேசிக்காக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0ங்கிறது ஒரு மேஜர் கேட்டகரி, 0,0ங்கிறது ஒரு மைனர் கேட்டகரி. ஸோ இது வந்துட்டு நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டோம், பட் அதை வந்துட்டு இதில் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த கேட்டகரி வந்துட்டு எந்த புக்கில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 0,0ன்னு அசட் கேட்டகரி கொடுத்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அசட் புக் இருக்கும். ஸோ இந்த புக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி வந்துட்டு மல்டிபிள் புக்ஸுக்கு கூட நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இந்த அட்டாச்மெண்ட் நடக்கல அப்படின்னா என்னால் இந்த கேட்டகரி யூஸ் பண்ண முடியாது அசட் ஆட் பண்ணுறப்போ. ஓகே. ஓகே. ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக இது இருக்கும். இது அசட் டைப் லீஸா ஓண்டா இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு இன் ப்ராக்ரஸ் இல்லை, நமக்கு கேபிட்டலைஸ்டு. ஸோ கேபிட்டலைஸ்ட் ஃபிளாக் எனேபிள் பண்ணிடும். அதுக்கப்புறம் அசட் புக் போன கான்ஃபிகரேஷன்ல கிரியேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு புக்கு. ஸோ அந்த புக் வந்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அட்டாச் பண்ணிட்டு நம்ம அசட் காஸ்ட் அக்கௌண்ட்டு, கிளியரிங் அக்கௌண்ட் இதெல்லாமே வந்துட்டு இதுலேருந்து எடுத்துப்போம். ஸோ இங்கே கொடுக்குற வேல்யூஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அசட்டை ஆட் பண்ணுறப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன். ஓகே. அதே மாதிரி டிப்ரிஷியேஷன். ஆமாம், அசட் காஸ்ட் டிப்ரிசியேஷன் எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நம்ம தானே ப்ரோ இது பண்ணோம். ஓகே. நம்ம தான் கொடுக்கணும். ஓகே.
ஸோ அதுதான் இது எல்லாம் கொடுத்து ஸோ பேசிக்காக அசட் அடிஷனு இது எல்லாமே இதுலேருந்து தான் வரும். அந்த ரிட்டையர்மெண்ட் மட்டும் தான் நம்மளோட புக்ஸ்லேருந்து வரும். அதில் கொடுத்தோம் பார்த்தீங்களா அக்கௌண்ட்டு ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம், ஸோ அது அதுலேருந்து பிக் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு இந்த புக்குக்கு நம்ம ஒரு டிப்ரிசியேஷன் மெத்தட் வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு 4 மந்த்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் கன்வென்ஷன் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடுவோம். இது வந்துட்டு நம்ம இனிஷியலாக கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அந்த டிப்ரிசியேஷன் கேலண்டருக்கு அடுத்தது ஒரு ப்ரோரேட் கன்வென்ஷன். ஸோ அதுதான் அது வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அந்த டிப்ரிசியேஷன் லிமிட் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் அசெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதுலேயே வந்துட்டு நமக்கு காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் இது எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் டிப்ரிசியேஷன் மெத்தட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா நமக்கு இதில் மல்டிபிள் வேஸ் ஆஃப் கால்குலேட்டிங் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, இது சிம்பிள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இல்லாட்டி நான் இது முடிச்சிடுவோம். இது முடிச்சு நான் டிப்ரிசியேஷன் மெத்தட் தனியாக சொல்லிடுவேன். ஸோ டெப்ரிசியேஷன் மெத்தட் முடிச்சு நம்ம இதில் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ கேட்டகரி வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்கலாக டிப்ரிசியேஷன் மெத்தட் இதுக்கு முன்னாடி வரும், நான் அதை விட்டேன். ஸோ அது மட்டும் தனியாக சொல்லிடுறேன். இதில் இருக்கும் டிப்ரிசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ரிசியேஷன் மெத்தட் இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் வேஸ் ஆஃப் கான்ஃபிகரிங் தி டிப்ரிசியேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட் இருக்கும். ஸோ லெட்ஸே நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் வேணும்னு வைங்களேன். ஸோ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. அதாவது நமக்கு இந்த மந்த் வந்துட்டு 1000 வந்துட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1000 வந்துட்டு அசட்டோட காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணி ஆக்சுவல் டிப்ரிசியேஷன் வந்துட்டு இந்த லேட்டஸ்ட் அசட் காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, நெட் புக் வேல்யூ. ஸோ இதுலேருந்து வந்துட்டு கால்குலேட் ஆகணும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடு. ஸோ இந்த மெத்தடுக்கு வந்துட்டு நம்ம எப்படி இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நேம் கொடுத்துருவோம், டிப்ரிசியேஷன் நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாட் கொடுத்துடுவோம். ஸோ ஃப்ளாட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட் புக் வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ காஸ்ட்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் என்னவோ, ஸோ எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்னா சிஸ்டம் காஸ்ட்டை செக் பண்ணும். ஸோ காஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகலை, ஒரே காஸ்ட் தான் இருக்குது, அதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் இதே காஸ்ட் தான் எடுத்துக்கும் சிஸ்டம். ஸோ விச் மீன்ஸ் 1 lakh இருக்கு அப்படின்னா 10% வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே தான் எடுத்துக்கும் சிஸ்டம். அதே இது நம்ம நெட் புக் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா நெட் புக் வேல்யூ வந்துட்டு போன பீரியடுக்கும் இந்த பீரியடுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கும் பேஸ்ட் ஆன் தி டிப்ரிசியேஷன். ஸோ லெட்ஸ் சே போன மந்த் வந்துட்டு 1 lakh, ஸோ 10,000. ஸோ இந்த மந்த் வந்துட்டு 9,000, 90,000. ஸோ 90,000ல சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் 9,000. ஸோ இதே மாதிரி கால்குலேட் ஆகிட்டே வரும் கம்ப்ளீட்டாக நமக்கு இதாகிற வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இதில் ரேட்டில் வந்துட்டு நம்ம கொடுத்துடுவோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சே 5%. ஸோ அதுதான் சிஸ்டம் சொல்லணும் டோட்டல் டிப்ரிசியேஷன் ரேட் வந்துட்டு 5%ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு வே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் டிப்ரிசியேஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ நமக்கு நார்மல் அசட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு. நமக்கு வந்துட்டு அந்த அசட் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு எந்த ஒர்க்குமே பண்ண போகிறது இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு அந்த அசட்டை வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மற்ற கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது ப்ரொடக்ஷன் அதாவது மேனுஃபேக்சரிங்கில் எஸ்பெஷலி ஸோ நமக்கு மெஷினரிலாம் இருக்குன்னா அந்த மெஷினரியும் நமக்கு அசட் தான்.
ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஒரு ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்றோம், யூஸ் பண்றோம் அந்த அசெட்டை பர்டிகுலர். ஸோ இந்த கேஸ்ல லெட்ஸே நமக்கு ஒரு 2 மிஷின் இருக்கு. இந்த 2 மிஷின்ல வந்துட்டு ஒரு மிஷின் வந்துட்டு நான் 2 வீக்ஸ் தான் ரன் பண்றேன், இன்னொரு மிஷின் வந்துட்டு நான் 4 வீக்ஸ் ரன் பண்றேன். ஸோ எனக்கு காமன் டெப்ரிசியேஷன் என்னால யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா இந்த மெஷினோட யூசேஜ் அதிகமா இருக்கு, இந்த மெஷினோட யூசேஜ் கம்மியா இருக்கு. ஆமா. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெத்தட் இருக்கு பாருங்க, அந்த மெத்தட்ல வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ மிஷின் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டெப்ரிசியேஷன் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளெக்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு சும்மா ஒரு நம்பரிங் மாதிரி தான், ஒரு இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு, கால்குலேட்டர் மாதிரி. ஸோ அதில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்கு பாருங்க, சாரி ஃபார்முலா. ஆமாம், ஃபார்முலா. ஸோ இதில் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஃபிளாட் பார்த்துட்டோம், ப்ரொடக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரிங் வச்சு நீங்கள் ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு வந்துட்டு அசட்டோட இது வந்துட்டு ஜென்ரேட் ஆகும், டிப்ரிசியேஷன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள்னா வந்துட்டு பேசிக்காக இந்த ரேட்டு இது எல்லாமே வந்துட்டு டேபிள்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ கால்குலேட்டர்னா அகைன் இது வந்துட்டு ஒரு கால்குலேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் தி இது டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் வரும், பட் வேற ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நெட் புக் வேல்யூ இல்லாமல் நீங்கள் காஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் தான் வரும். ஸோ இந்த லைஃப் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வந்துட்டு இந்த அசட் ரிட்டையர்ட் ஆகிடும், ஸ்கிராப்புக்கு போயிடும். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு டெப்ரிசியேஷன் மெத்தடு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ பெரிய இது இருக்காது, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அசட் அடிஷன் தான். அசட் அடிஷனா? அது தனியா இருக்கா? இல்ல, அசட் அடிஷன்னா உங்களுக்கு அசட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம்ன்றது, டிரான்சாக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம. ஓகே. ஸோ கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான் நமக்கு கான்ஃபிகரேஷன். அது நீங்க பார்க்கலாமா இல்லை நீங்க எப்படி? இல்ல ப்ரோ, அது அப்புறம் பார்க்கலாம். அசட் அடிஷன் வந்து அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இதோட நிறுத்திக்கலாம். ஓகே. இதுல செட்டப் வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? செட்டப் நான் பார்க்குறேன் ப்ரோ, ஏன்னா எனக்கு நடுவில் டவுட் வந்துச்சு. சரி. அந்த எக்ஸல் போடுறதுல ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் இதை மறுபடியும் பார்க்குறேன், இன்னைக்கே பார்த்துட்டு நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு கேட்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இது அசெட் மட்டும் நான் பார்த்ததே இல்லை. சரி சரி. கொஞ்சம் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் அது வர மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க டிப்ரிசியேஷன் இதுக்குனால ஓரளவுக்கு தெரியுது, பட் இதை கொஞ்சம் நான் பார்த்தாதான் எனக்கு இதுல டவுட் வர மாதிரி இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேணா நம்ம. ப்ரோ இதே ப்ராசஸ் தான் கிளவுட்லயே இருக்குமா ப்ரோ? ஆமா, இது வந்து சேம் ப்ராசஸ் தான், நமக்கு சேஞ்சஸ் இருக்காது, இதேதான். ஓகே. கிளவுட்ல எதெல்லாம் மாறும் ப்ரோ? ஸோ இதுல கிளவுட்ல உங்களுக்கு என்ன மாறும்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே, அதாவது அசட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், அசட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ இதுல ஒரே ஒரு சேஞ்ச் நமக்கு என்ன வரும்னா, இதுல பாத்தீங்கன்னா அசட் அடிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் லோட் பண்ண முடியாது, எக்ஸல் பேஸ்ட் இதெல்லாம் நமக்கு லோட் பண்ண முடியாது. ஓகே. பட் இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அதே இது ஃபியூஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு FBDI டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க அசட் லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் AFBDI டெம்ப்ளேட் இருக்கு, அதுல நீங்க அசட் லோட் பண்ணலாம். அப்புறம் இன்வாய்ஸ் அண்ட் இது இருக்கு. ஸோ இன்வாய்ஸ் அண்ட் மேனுவல் அடிஷன் நமக்கு இதுல கூட இருக்கு, EBSல. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும் அசட் அக்காட்ல. மற்றபடி AP இதுல எல்லாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். AP அண்ட் GLல நமக்கு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. பட் வேற இதுக்கு வந்துட்டு நமக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஓகே ப்ரோ. ஓகே. சரிங்க ப்ரோ. ஓகே. சரி. அதான் எனக்கு கிளவுட் வந்து எப்படியும் கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும்ல, அது வந்து எனக்கு இதுவும் அதுவும் ஒரு மாதிரி, ஏன்னா இதே நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குமே பாக்க. அதுதான் கரெக்ட். அதை பாருங்க, இது பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அப்போ ஆக்சுவலா நிறைய பேர் இதுல ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் அதுல கொஞ்சம் இது பண்ண முடியும்னு சொல்றாங்க, அது உண்மையா? இது தெரிஞ்சாதான் பண்ண முடியும்னு இல்ல, இது தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஈஸி ஆயிடுமா? ஓகே. சரிங்க. ஓகே. அதான். சரிங்க ப்ரோ. ஓகே. ஓகே. நாளைக்கு பார்க்கலாமா?
ஆமா நீங்க சொல்லுங்க, எப்பனாலும் ஓகே தான். சரிங்க ப்ரோ, ஓகே, நாளைக்கு நான் சொல்றேன் ப்ரோ. சரிங்க, ஓகே. சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்ஸ்.